ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ சொல்ல போகிற கதை படத்தோட ரிவ்யூலாம் இல்லை, இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி. இந்த கதையை நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையோட டைட்டில் காதல் சனா. காதல்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க, சனானா அழகு. காதல் ஒரு அழகானது. காதலை போலவே இந்த கதையும் அழகாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சிவா சக்தி காலேஜுக்கு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. தனிமையில் அமர்ந்து எனக்குள் நானே பேசிக்கொண்டேன். அவளை ஏன் நமக்கு பிடித்தது? அவள் மேல் ஏன் இவ்வளவு பைத்தியமாக இருக்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் கைபேசியில் அவள் குறுஞ்செய்திக்காக காத்திருக்கும் நிமிடங்களை நாம் ஏன் அணு அணுவாக ரசிக்கிறோம்? நேரில் பார்க்க துடிக்கிறோம். காதலை சொல்லாமல் இருந்த நாளில்தான் அவளை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தோம். காதலை சொல்லிய பின்னும் அவளுக்காக அவளை பற்றி அவளை மட்டுமே யாசித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் காதலா? அவளை முதல் நான் பார்த்த பார்வை, தாய் தன் பிள்ளையை ஈன்றபோது பார்த்த முதல் பார்வை. அவள் கையை நான் பிடிக்கும்போது தந்தை தன் பிஞ்சு குழந்தையை முதன்முறை விரல் பிடிக்கும் உணர்வு. நேரம் மறந்து என்னை மறந்து அவளோடு பேசி சிரிக்கையில் நண்பர்களோடு இருப்பது போல் எண்ணம். இவை எல்லாவுமாக அவள் மட்டுமே இருப்பதாலோ என்னவோதான் அவள் மேல் எனக்கு அதீத அன்பு. எந்த காரணத்தினாலும் அவளை மட்டும் இழந்துவிடக்கூடாது என்று எனக்குள் நானே பேசிக்கொண்டு என்னில் எழுந்த குழப்பத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டேன். மறுநாள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்னால் கல்லூரிக்கு போக முடியவில்லை. நண்பர்கள் எல்லோரும் தொலைபேசியின் மூலம் என்னை அழைத்தார்கள். ஏன் வரவில்லை என்று விசாரித்தார்கள். அவர்களிடம் பேசிவிட்டு அவள் அழைப்பாள் என காத்து கொண்டிருந்தேன். மீண்டும் தொலைபேசியில் அழைப்பு வந்தது. அவளாகத்தான் இருக்கும் என சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் சென்று பார்த்தேன். அது வகுப்பு தோழன் நம்பர். எடுத்து பேசினேன். ஹலோ என்று கூறினேன். சிவா என்று ஒரு குரல். அவள்தான். சிரித்து கொண்டே, சக்தி நீயா? என்ன உன்னோட ஃபோன் என்னாச்சு? என்னோடதில் பேலன்ஸ் இல்லை, அதான் அவன் ஃபோனில் வாங்கி பேசினேன். அப்படியா, சரி சரி. ஆமாம், ஏன் காலேஜ் வரல? என்ன ஆச்சு? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். இப்போ எப்படி இருக்கு? மாத்திரை போட்டியா? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். சரி சரி, இன்னைக்கு சீக்கிரமே காலேஜ் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. நீ வந்திருந்தா எங்கேயாவது வெளியே போகலாம்னு நினச்சேன். ஐயோ, தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேனே. சரி விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி சரி, சார் வந்துட்டாரு, அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். எனக்கோ அவள் அப்படி சொன்னதும் அவளை பார்க்க வேண்டும் என்று உடனே கல்லூரிக்கு சென்று விட்டேன். கல்லூரி உள்ளே செல்லாமல் வெளியே அவள் வருகைக்காக காத்திருந்தேன். சீக்கிரம் முடியும் என சொன்ன வகுப்பு எப்போதும் போல்தான் முடிந்தது. அதுவரை காத்து கொண்டிருந்தேன். மாணவர்கள் வெளிவர தொடங்கினார்கள். அவளும் வந்தாள். நான் அவளை பார்த்தேன். அவள் பார்க்கவில்லை. மறைந்து மறைந்து அவள் என்ன செய்கிறாள் என பார்த்தேன். கைபேசியை எடுத்தாள். எனது கைபேசியில் ஃபோன் ரிங் ஆகும் சத்தம் கேட்டது. அடுத்தடுத்த எபிசோடை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.